அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம ஹாப்பியான விஷயம். இதுக்கு பின்னாடி நெறைய பாலிடிக்ஸ் இருந்தாலுமே இது அஜித் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ 4 மணி ஷோ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு குடுக்க போறாங்க. இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசலாமா? அதாவது 4 மணி ஷோ கலாச்சாரம் தமிழகத்துல போன வருஷம் வரைக்குமே இருந்தது. துணிவு, வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆகுற வரைக்குமே இருந்தது. போன டைம் துணிவு திரைப்படம் கரெக்ட்டா ஒரு 1 மணி ஷோ குடுத்திருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருந்தது. ஆனா அந்த சமயத்துல திடீர்னு லாரி மேல ஏறி உயிரிழந்து விட்டார்கள். அப்ப இருந்து தமிழகத்துல 4 மணி ஷோ எந்த திரைப்படத்துக்கும் கிடையாது. எவ்வளோ பெரிய திரைப்படமா இருந்தாலும் கிடையாது. அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் குடுத்தாங்க. அதனால ஸ்பெஷல் ஷோ 9 மணிக்கு தான் விட்டாங்க. இப்ப என்ன மேட்டர்னா, விடாமுயற்சி திரைப்படத்துக்கு 4 மணி ஷோ அனுமதி குடுக்க போறாங்க. அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தளபதி விஜய் அவர்களோட ஒரு எதிரின்னு சொல்றதை விட போட்டியாளர் அஜித் அவர்கள் தான். அவருக்கு 4 மணி ஷோ கொடுத்தா அவர் ஒரு பெரிய பிரபலமாக மாறிடுவாங்க. ஸோ விஜயை பழி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 4 மணி ஷோ பர்மிஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தையும் போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா யூஏல இந்த திரைப்படத்துக்கு மத்திய சாயந்தரம் 6 மணி ஷோவே பிப்ரவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிவிடும். அதனால 4 மணி ஷோ கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பெரிய கேப் ஆகி படத்தோட நிறைய காட்சிகள் லீக் ஆகிடும் அப்படி சொல்லி கோரிக்கையும் வைத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.